தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், திமுக கூட்டணியிலே இணையும் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்திலே மிக மிக ஒரு முக்கிய அரசியல்வாதியாக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் ஜீரோவாகத்தான் இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் தவறுகள் என்பது நிறைய தவறுகள் என்பது இருக்கிறது. ஒன்று, அதிமுக வெளியே இருக்கக்கூடாது. எப்படி அதிமுக வெளியேறிய பின்பு அவரை நம்பி வந்த, அவரின் மீது மதிப்பு மரியாதை வைத்து வந்த அந்த ஆதரவாளர்காண்டி நாம் ஓபிஎஸ் இருந்திருக்க வேண்டும். அதையும் செய்ய கிடையாது. அதற்கு பதிலாக மக்களை தேடி பயணம் செய்திருக்க வேண்டும். அதையும் செய்யலாம். அதே போல அதிமுக எடப்பாடி எதிராக வழக்குகளை தொடுப்பதை நிறுத்திவிட்டு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்க வேண்டும். அதையும் நமது ஓபிஎஸ் செய்ய கிடையாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை என்பது ஓபிஎஸ் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தால் கண்டிப்பாக ஆதரவாளர்கள் புதிய கட்சியை, அதாவது மாற்று கட்சியை நோக்கி சென்றிருக்க மாட்டார்கள், புதிய கட்சியிலே இருந்திருப்பார்கள். அதற்கு பதிலாக ஓபிஎஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் பார்த்து கொள்ளும், கண்டிப்பாக அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையிலே காலத்தை கடத்திவிட்டார் அப்படின்னே கூட சொல்லும். அதாவது பாஜக கூட்டணியில் இருந்து நமது ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிக்க கூடாது. அப்படி வெளியேறிய பின்பும் பாஜக கூட்டணியிலே மீண்டும் இணைந்திருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் இருந்தார். வைத்திலிங்கம் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறோம், தை பிறந்தால் வழி பிறக்கும், தை மாதத்திலே புதிய கட்சி ஆரம்பிப்போம் என சொன்னார் வைத்திலிங்கம். அதையும் மறுத்துவிட்டார் நமது ஓபிஎஸ் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தால், ஓபிஎஸ் முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இரண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று, திமுகவில் இணைவது, இல்லை என்றால் பாஜகவிலே இணைவது. இந்த இரண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் ஓபிஎஸ் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் திமுக இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் பார்த்தால், அதாவது ஓபிஎஸ் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்து கொண்டாரே, இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டதற்கு வைத்திலிங்கம் அவருடைய விருப்பத்தின்படி இணைந்திருக்கிறார், நான் எதுவும் செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்டமாக நீங்களும் திமுக இணைவீர்களா? உங்களுக்கு ஆதரவுகளை கொடுத்த முக்கால் வாசனர்கள் திமுக இணைந்திருப்பது, நீங்களும் திமுக இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வைத்திலிங்கம், அதாவது ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பியதற்கு ஓபிஎஸ், பொறுத்திருங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுப்பேன், உங்களிடம் சொல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் நான் எடுக்க மாட்டேன், மிக விரைவாகவே அதற்குரிய கண்டிப்பாக நல்ல செய்தி என்பது என் மூலமாக சொல்லப்படும் அப்படிங்கிற வார்த்தையை நமது ஓபிஎஸ் பயன்படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஒன்று, ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து கொள்வார். திமுகவில் இணைந்தால் கண்டிப்பாக அதிமுகவுடைய, அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆன்மாவே ஓபிஎஸ் விரட்டி அடிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மற்றொன்று, பாஜக இணைவதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அதிமுகவில் இணைவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.